Good morning, students. Now we are studying about set language. We recall the previous. கடந்த வகுப்பில் படித்ததை நம்ம நினைவுபடுத்திக் கொள்வோம். First, define set. Define set or what is set? A set is a well-defined collection of objects. Well-defined collection of objects. Then second, how to represent a set. There are three ways to represent a set. First one is descriptive form. Here we describe in a word. Here we describe in a word. This form, descriptive form. For this example, set of even number of set of even natural numbers. Set of even all even natural numbers. Then set filter form. Here we describe by a rule x such that x is a even number, even natural number. நம்ம ரூல்ல describe பண்றத நம்ம நினைச்சுப்போம் set filter form. Then one roster form அல்லது tabular form. Here we listed out all the elements. Even number 2, 4, 6, 8 continue. இந்த மாதிரி கண்டினியூ ஆகிட்டே போகும். 2, 4, 6 3 dots extra. இது வந்து நம்ம roster form சொல்றோம். Then third one, types of sets. What are the types? First one is empty set. No collection of objects. Here no collection of object. This set has no elements. It consisting of no elements. This set called empty set or null set or void set. இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? இந்த மாதிரி சிம்பிள் பைனாவே அது எதை குறிக்குது? எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட். இதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பை டினோட்டட் எம்டி செட். தென் சிங்கிள்டன் செட் is a set has only one element, that is called singleton set. The other finite set, finite number of elements. Finite set வந்து finite number of elements இருக்கும். Infinite setனா infinite number of elements. அப்போ finite number of elements உள்ள செட்டை நம்ம finite set னு சொல்றோம். Infinite number of elements உள்ள செட்டை infinite set, we are called infinite set. ஒரே ஒரு element, only one element singleton set சொல்றோம். No element, there's no element, empty set னு நம்ம நினைச்சறோம். சொல்றோம். லாஸ்ட் நம்ம படிச்சோம் equal sets and equal sets. ஒருவேளை a and b வந்து செட்ஸ்னா ரெண்டு ஈக்குவலா அன்ஈக்குவலா எப்படி சொல்ற? எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட். ஒரு செட்ல வந்து ஒருவேளை 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு, ரெண்டாவது செட்லயும் அதே எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை சேம் எலிமெண்ட், எஸ் எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட், தட் இஸ் வந்து ஈக்குவல் செட். ஒருவேளை அது இல்லை, வேற ஒரு நம்பரா இருக்கு, unequal sets. இப்போ ஈக்குவலன்ட் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இப்போ இந்த செட்டை ஏயும் பி இந்த செட் ரெண்டையும் பாரு, இதை ஈக்குவலன்ட் சொல்லலாம். ஏன்னா here number of a is equal to 3, here number of b is equal to 3. Suppose number of a, அதாவது cardinal number of set a equal to cardinal number of set b அப்படி வந்ததுன்னா அது என்னது? ரெண்டும் ஈக்குவலன்ட். அப்போ எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட் உள்ள செட்டாக இருந்தால் அது ஈக்குவல் செட். ஒருவேளை வேறு எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது அன்ஈக்குவல் செட்ஸ். சரி, இப்போ இங்கே ஹியர் ஒரு எக்ஸாம்பிள் இஸ் தேர் கிவன். இப்போ பாரு, a is equal to a, b, c. Here b is equal to a, b, b, c. These are equals. Are these equal? இது ரெண்டு சமம் தானா? சமம்னு சொல்லலாமா? நல்ல கவனி, ஒரே நம்பர் ஒரே இடத்துல திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அது ரிப்பீட் ஆகிறதுனால அந்த செட் வந்து சேஞ்ச் ஆகுது. A set does not change if one or more elements of the sets are repeated. என்ன, ஒரு எழுத்து வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிறதுனால அது என்ன செய்யுது? அந்த செட் சேஞ்ச் ஆகுது. அப்போ இங்கே வந்து என்னதான் நம்ம எப்படி தான் எழுதணும்? இந்த செட்டை b is equal to a, b, c. ரிப்பீட் ஆகிறது வந்து அது ஒரே எலிமெண்ட் தான். ஏ இருந்தாலும் அதே ஒரே எலிமெண்ட் தான். அப்போ இதுலேயே நம்பர்
நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 3 தான். இதுலேயும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 3 தான். எக்ஸாக்ட்லி சேம் எலிமெண்ட். therefore a and b are equal sets. a and b are equal sets. இப்போ இந்த லெட்டர்ஸ் எழுதி அதோட எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிருந்தாலும் அந்த அந்த செட் வந்து என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. அதான் நீ புரிஞ்சுக்கணும். டுடே we are talking about universal set. What is universal set? A universal set is a set which contains all the elements of all the sets. Contains all the elements of all the sets. Under consideration, நாம ஒரு சமயத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியதான மிகப்பெரிய செட் அதான் யூனிவர்சல் செட். அதாவது நிறைய செட்ஸ் இருக்கு, எல்லாமே ஒன்றுக்குள்ள உள்ள ஒரே அதில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் எல்லாம் மாறி மாறி இருக்குது. ஆனால் அதில் எது பெருசாக இருக்கோ அதை நம்ம யூனிவர்சல் செட்னு சொல்லுவோம். அப்போ a universal set is a set which contains all the elements of all the sets under consideration. இது எப்படி டினோட் பண்றாங்க? denoted by capital U. capital U னா என்ன? universal set. universal set என்ன? a big set. மற்ற செட்ஸ்லாம் அதுக்குள்ள தான் இருக்கும். எத்தனை செட்ஸ் கொடுத்தாலும் அதனுடைய அதுக்குள்ளே உள்ள எலமெண்ட்ஸ் வந்து தான் இருக்கும். இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் உனக்கு பாரு. இதில் இந்த செட்டில் ஃபஸ்ட்டு செட்டை வந்து உனக்கு 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3. இந்த செகண்ட் செட்டை பாரு, இது வந்து ஃபஸ்ட்டு 10ல் ஈவன் நம்பர்ஸ், இங்கே ஃபஸ்ட்டு 10ல் ஆட் நம்பர்ஸ். இப்போ இதில் ஆட் நம்பர்ஸ், இதில் ஈவன் நம்பர்ஸ், இது ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் பாரு, இதில் ஏதோ 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் இப்போ பாரு, இந்த ஒவ்வொரு செட்டையும் கவனிச்சு பாரு. இந்த செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த செட்டில் இருக்குது. இந்த செட்டில் உள்ள 5 எலமெண்ட்டும் இங்கே இருக்குது. இந்த செட்டில் உள்ள 4 எலமெண்ட்டும் இங்கே இருக்குது. இந்த செட்டில் உள்ள 3 எலமெண்ட்டும் இங்கே இருக்குது. அப்போ இந்த செட்ஸ்லாம் இதுதான் ஹெட்டர், இதுதான் பெருசாக இருக்குது. இந்த செட்ஸில் இப்போ இதில் வந்து 1 2 3 4 5 செட்ஸ் ஆர் ஹியர். now this is big. அப்போ இந்த செட்ஸ் இந்த எல்லா செட்ஸுமே இதுக்குள்ள தான் இருக்குது. அதான் சொல்லியிருக்கு, contains all the elements of all the sets under consideration. நம்ம எடுத்துக்கிறதா இப்போ நான் கூட ஏதோ நம்பர் கூட போட்டுக்கிடலாம், அல்லது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸும் போட்டுக்கிடலாம். அப்போ சப்போஸ் நான் எடுத்துக்கிறது 10 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த 10 எலமெண்ட்ஸ்க்குள்ள தான் இந்த செட் இருக்குது. எல்லாமே இந்த நம்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. இன்க்ளூட் திஸ் என்ன, இதில் வந்து இதுக்குள்ள தான் எக்ஸிஸ்ட் இருக்குது. அப்போது நம்ம இதை என்ன செய்யலாம், யூனிவர்சல் செட். இதுதான் யூனிவர்சல் செட். இதை நான் பையன இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இந்த செட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்குது. இந்த செட்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் இதுக்குள்ள இருக்குது. அப்போ இந்த செட்ஸுக்கெல்லாம் இதுதான் ஹெட்டர், இதுதான் யூனிவர்சல் செட். அப்போ நம்ம அண்டர் கன்சிடரேஷன் there is a big set, that set is called universal set. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பெரிய செட்டு நம்ம எடுத்துக்கொள்றதுல, நம்ம ஒரு சமயத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளுகிற மிகப்பெரிய ஒரு செட்டு தான் யூனிவர்சல் செட். Listen. Now subset. Next one is subset. What is subset? Here A and B be 2 sets. Let A and B be 2 sets. If every element of A is also an element of B, every element of A is also element of B, then A is called a subset of B. Listen here once again. Here every element of A is also an element of B, then A is called subset of B. Then once again, here A is an element of 3 elements. It has 3 elements. B has 5 elements. Here every element of A, each and every element of A is also an element of B, then A is called subset of B. A subset of B. நிறைய சப்செட் இருக்கும். Bங்கிற செட்டுக்கு நிறைய சப்செட்ஸ் இருக்கும். அதில் ஒரு செட் A. A subset of B. And we write A subset of Bங்கிறது எந்த ஒரு இல்லை நம்ம டினோட் பண்ணுறோம். அந்த சிம்பிள் என்ன, இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம்னா A is A subset of B. A is A subset of B. ஒருவேளை A equal B ஆகவும் இருக்கலாம், அதுவும் செட் தான். அப்போ A is a subset of B அப்படிங்கிற சிம்பிளை பார்த்துக்க. இந்த சிம்பிள் தான்
Here one example. A is equal to P R T. B is equal to P Q R S T. இப்போ இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் பாரு இந்த பிங்கிற செட்டில் நம்ம இருக்கிற மாதிரி இந்த செட் அமைச்சிருக்கோம். பிங்கிற செட்டில் வந்து PQRST இருக்குது, ஏங்கிற செட்டில் PRT இருக்குது. பிங்கிற எலமெண்ட் இங்கே இருக்குது. P is an element of B, R is an element of B, T is an element of B. Therefore, A is called subset of B. இதில் உள்ள நம்பர் வச்சு தான் இதில் உள்ள எலமெண்ட் வச்சு இந்த செட் இருக்குது. இந்த செட்டுங்கிற இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்படி இருக்குதுன்னா அந்த A வந்து subset of B. A subset of B. இதை நம்ம எப்படி சிம்பிளில் குறிப்போம்? A subset of B. A is a subset of B. இங்கே ரெண்டு நமக்கு ஒரு நோட்ஸ் அதை நீ வந்து என்ன செஞ்சுக்கணும்? பாயிண்ட் ஆஃப் first one is empty set is a subset of every set. இதுக்குள்ள இருக்குன்னா இதுல empty set உள்ளது. இப்போ இந்த empty set வந்து இந்த B கிற செட்டுக்கு சப்செட்டா இருக்கும். எந்த செட் empty set is a subset of every set. And second one, every set is a subset of itself. இதே செட்டுக்கு சப்செட் தான். B கிற செட் அதே B கிற செட்டுக்கு ஒரு சப்செட் தான். ஏன்னா அது நம்ம எடுத்தோம்னா இதுல 5 எலமெண்ட் திரும்ப எழுதுவோம். அப்போ அந்த நம்பர்லாம் எலமெண்ட் அதெல்லாம் தான் இருக்கு. அதே செட்டு வந்து அந்த செட்டுக்கு சப்செட்டு, அதை நம்ம இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். ஒரு செட்டு வந்து அதே செட்டுக்கு சப்செட்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த செட்டுக்கு வந்து இம்ப்ராப்பர் சப்செட். அப்போ மற்ற எல்லா சப்செட்டுமே ப்ராப்பர் சப்செட். இப்போ சப்செட்ஸில் ரெண்டு இருக்கு, இம்ப்ராப்பர் சப்செட் அண்ட் தென் ப்ராப்பர் சப்செட். நம்ம ப்ராப்பர் சப்செட் வாட் இஸ் சப்செட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். Every element of A is also an element of B, then A is called subset of B. அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். Every element of A is also an element of B, then A is a subset of B. அப்படிங்கிறத அதனால proper subset, improper subset. Proper subset. What is proper subset? இதில் A is a subset of B and A does not is equal to B. அப்போ A and B are not equal அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அப்புறம் then A is called proper subset. A does not equal to B. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் every set is a subset of itself. அப்போ அந்த செட்டு அதே செட்டு அதுக்கு சப்செட்டு, ஆனால் அந்த செட்டு வராமல் வர்ற செட்ஸ் பூராமே என்ன செட்ஸ்? ப்ராப்பர் சப்செட். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதில் இருந்து போனதில் இந்த சிம்பிள் நீ பார்த்துருப்ப, அதை நம்ம இப்படி போட்டுருவோம். சப்செட்டை நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா எதை குறிக்கி? சப்போஸ் A சப்செட் ஆஃப் B, அதர்வைஸ் A is equal to P இருக்கலாம். சப்போஸ் A is equal to B இருக்கலாம். A is equal to B வந்துன்னா அது improper subset. A does not is equal to B வந்துன்னா that is proper subset. Here set A 1 2 3, there are 3 elements. இதில் ப்ராப்பர் சப்செட் என்னெல்லாம்? இந்த 3 எலமெண்ட்ஸ் வச்சு நீ என்னென்ன செட்ஸ்லாம் என்ன செய்யலாம்? உருவாக்கலாம், கிரியேட் பண்ணலாம். அப்படிங்கிறத நீ எழுதுனா அதுதான் சப்செட்ஸ். இந்த 3 எலமெண்ட்டை வச்சு என்னென்ன சப்செட்ஸ்லாம் நம்ம படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா செட்டுக்குமே எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஒவ்வொரு செட்டுக்குமே எம்டி செட் இஸ் ஏ சப்செட். அதை நீ புரிஞ்சுக்கணும். ஹியர் எம்டி செட் ஃபர்ஸ்ட். எம்டி செட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் A. தென் 1 இந்த செட்டை பாரு, இதில் எலமெண்ட் 1. This is also subset of A. Then 2, this is also subset of A. Then 3, this is also subset of A. எப்படி? இந்த 3ங்கிற எலமெண்ட் A இருக்கு. நம்ம என்ன படிச்சிருக்கோம்? A is a element of every element of A is also an element of B. Then A is called subset of B ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இங்கே வந்து உள்ள எங்களுடைய எலமெண்ட் எல்லாமே இருக்குது. அப்போ இது இதனுடைய சப்செட், இதனுடைய சப்செட். சரி, இப்போ 1, 2 this is also subset of A. இப்போ 1, 2, 3 subset of A. 1, 3 subset of A. These are proper subsets. இதில் வந்து இதே செட் வரல. நீ எந்த செட்டை பாரு, இது ஏக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லை. ஏக்கு ஈக்குவலாக இருக்குது இதுதான். 1, 2, 3 தான் ஏக்கு ஈக்குவலான சப்செட். அந்த சப்செட்டை நம்ம இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர் சப்செட்னா அந்த செட்ஸை தவிர உள்ள நம்ம எடுத்துக்கிற செட்ஸை தவிர மற்ற எல்லா சப்செட்டும் நம்ம என்னென்ன கிரியேட் பண்ண முடியுமோ என்ன. ஹியர் 7 சப்செட்ஸ். என்ன? A plus 3 element, then the subset proper subset
7 elements 7 subset improper subset 1 அப்போ இந்த ஏங்கிற செட்டுக்கு உனக்கு 8 subsets அதான் 8 subsets இருக்கு அப்போ உனக்கு புரிஞ்சுக்கணும் ப்ராப்பர் சப்செட்னா அதே செட்டை தவிர மீதி இருக்கிற ரிமைனிங் செட்ஸ் அதான் ப்ராப்பர் சப்செட் ஓகே and power set what is power set here the set of all subsets of a set A நல்லா கவனிச்சுங்க listen carefully the set of all subset of a set A is called the power set of A it is denoted by power set of A அது P of A அல்ல P of A னா என்ன power set னா என்னங்கறத கவனிச்சுங்க the set of all subsets of a set ஒரு செட்டினுடைய சப்செட்ஸ் எல்லாம் போட்டு இன்னொரு செட் உருவாக்கணும்னா ஒரு செட்டினுடைய சப்செட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு செட் நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா அந்த செட் தான் பவர் செட் ரொம்ப ஒரு கவனி பாரு ஒரு செட்டினுடைய எல்லா சப்செட்டையும் நம்ம எழுதி அதை வச்சு ஒரு செட் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அந்த செட்டுக்கு பேர் பவர் செட் the set of all subsets of a set A is called the power set of A it is denoted by P of A here set A is equal to 2, 3 then P of A என்ன இதனுடைய இந்த 2, 2, 3 அப்படிங்கிற நம்பர் வச்சு நான் உங்களுக்கு எத்தனை செட்ஸ் உருவாக்கலாம் ஃபர்ஸ்ட் எம்டி செட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சப்செட் தெரியும் சேம் செட் அதே செட் வந்து சப்செட் எல்லாத்துக்குமே அதை நீ முதல்ல என்ன செஞ்சிடணும் புரிஞ்சு மீதி எத்தனை செட் இதை வச்சு நீ ஃபார்ம் பண்ணலாம் 2, 3 அப்போ எம்டி செட் இஸ் எ சப்செட் ஆஃப் A 2 இந்த நம்பர் இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் A 3 இந்த செட் வந்து சப்செட் ஆஃப் A இந்த செட்டினுடைய இம்ப்ராப்பர் சப்செட் ஆஃப் A அப்போ இங்கே வந்து நான் 4 எலமெண்ட்ஸ் இந்த எலமெண்ட்ஸ்லாம் வச்சு நான் வந்து ஒரு செட் எடுத்துருக்கேன் இந்த செட்ஸை பூரா போட்டு ஒரு செட் அப்போ இந்த பாரு இந்த செட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பவர் செட் ஆஃப் A A செட்டினுடைய பவர் செட் இது அப்படின்னா என்ன இதனுடைய சப்செட்டெல்லாம் வச்சு நம்ம ஒரு செட்டை எடுத்துருக்கோம் இதில் நீ கவனிக்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒருவேளை இதில் 2 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் உனக்கு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது நல்லா கவனி இதில் 1 எலமெண்ட் இருக்குதுன்னா உனக்கு 2 எலமெண்ட்ஸ் வரும் எப்படி வரும் 1 எலமெண்ட்டாக இருந்தால் 2 எலமெண்ட் ஒன்று எம்டி செட்டு இன்னொன்று அதே செட்டு ஒரு எலமெண்ட்டுமே இல்லைனாலே ஒரு செட்டு வரும் கேட்டது எம்டி செட் மட்டும் 2 எலமெண்ட் இருந்தால் 4 3 வருதுன்னா 8 வரும் 4 இருந்துன்னா 16 வரும் ஏன் பாரு பவர்ஸ் ஆஃப் 2 அது டேக் அதான் இதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா இஃப் நம்பர் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு M அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் செட் A இஸ் ஈக்குவல் டு M தென் நம்பர் ஆஃப் P ஆஃப் A நம்பர் ஆஃப் எலமெண்ட் செட் P ஆஃப் A அதாவது பவர் செட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் 2 பவர் M அதில் பவர்ஸ் ஆஃப் 2 இருக்குது எவ்வளோ பவர்ஸ் ஆஃப் 2 அப்போ 2 பவர் M இதை நீ எப்படி வச்சுக்கலாம் 2 பவர் நம்பர் ஆஃப் A ஒரு கார்டினல் நம்பர் ஆஃப் A இதில் கார்டினல் நம்பர் ஆஃப் A வந்து 2 இந்த பவர் செட்டில் எவ்வளோ என்ன இருக்குது there are 4 அப்போ 2 power 2 4 அப்போ if number of A is equal to M then number of P of A is equal to 2 power M இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வச்சுக்கணும் நினைவு வச்சுக்கணும் ரெண்டாவது பாரு the number of proper subset of A அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்னா என்ன ப்ராப்பர் சப்செட்னா இந்த இதை நம்ம என்ன செஞ்சிடணும் விட்டுறணும் இப்போ மீதி எத்தனை இருக்கும் 3 தான் அப்போ இதில் இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா அது ப்ராப்பர் சப்செட் இது வந்து இது வந்து இம்ப்ராப்பர் சப்செட் சேர்த்து அதில் நம்ம 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் உனக்கு நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் கிடைச்சிடும் அப்போ நம்பர் ஆஃப் A கொடுத்து நம்பர் ஆஃப் P ஆஃப் A கேட்டாங்கன்னா அதை பவர்ஸ் ஆஃப் 2 பவர் M கொடுத்து அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா அந்த ஆன்சர் 2 பவர் M 1 மைனஸ் பண்ணுறோம் Now exercise 1.2 page number 12 exercise 1.2 6th sum நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் if S is equal to square rectangle circle rhombus triangle these are element of S list the elements of the following subset of S இந்த இதில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு இங்கே சப்செட்ஸ் இருக்குது அது எது என்னென்ன சப்செட்ஸுங்கிறத நம்ம நினச்சி போகிறோம் எழுத போகிறோம் பாரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் சர்க்கிள் ராம்பஸ் ட்ரையாங்கிள் இது வந்து உனக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு கீழே என்னென்ன சப்செட் எழுத போகிறோம் பாரு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 4 ஈக்குவல் சைஸ் இதில் 4 ஈக்குவல் சைஸ் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஸ்கொயர் வந்து 4 ஈக்குவல் ஷேப்பாக இருக்கும் அப்புறம் அது மட்டும்தான் ஸ்கொயரும் ராம்பஸும் உனக்கு ஈக்குவல் ஷேப்பில் இருக்கும் அப்போது ஸ்கொயர் ராம்பஸ் இஸ் எ சப்செட் ஆஃப் எஸ்
அடுத்த பிறகு தென் த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ் உள்ள இது வந்து சர்க்கிள் மட்டும்தான். அப்போ அந்த சர்க்கிள் வந்து இதில் சர்க்கிள் போடும். ரேடியஸ்னால் சர்க்கிள் சப்செட் ஆஃப் எஸ். தென் த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180. Then the set of shapes in which the sum of all interior angles is 180. Here all the interior angles 180 வந்து எனது ட்ரையாங்கிள் மட்டும் தான். மற்றெல்லாம் 360 வந்துடும். சர்க்கிளுக்கு வந்து நமக்கு இல்லை, மற்றெல்லாம் 360 இருக்கும். இது வந்து 180 இருக்கும். அப்போ இது வந்து இதில் ட்ரையாங்கிள் மட்டும் தான் இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் இஸ் சப்செட் ஆஃப் எஸ். அப்புறம் தென் த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 sides. இதில் உள்ள ஏதாவது 5 sides உள்ள ஷேப் இருக்கா? இல்லை. 5 sides உனக்கு என்ன நினச்சோம் இப்போ இதாகிடும். இதில் வந்து 1 2 3 4 5 இதில் எதுவுமே 5 sides உள்ள என்னல்ல ஷேப்ஸே இல்லை. அப்போ இது வந்து என்ன மாதிரி இருக்கும்? எம்டி செட்டாக இருக்கும். இப்படி போடலாம் அல்லது பையின்னு போடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின். 1.7th sum பாரு. 6th sum பார்த்தோம். 7th sum if A is equal to A, AB இந்த ரெண்டு எலமெண்ட் உள்ள ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் A. இந்த ரெண்டு எலமெண்ட் வச்சு நீ என்ன செய்யணும்? சப்செட்ஸ் செட்ஸ் எழுதின ஃபார்ம். இப்போ சப்செட்ஸ் ஆஃப் A, what are the subsets of A is equal to first நான் சொல்லிருக்கோம் அதே செட் வந்து அதுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்புறம் எம்டி செட் சப்செட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எம்டி செட் போட்டு வேறு இதில் ஒன்று எலமெண்ட் அந்த செட்டு வேறு இதை பாரு. இது அது ஏற்கனவே உள்ள செட்டாக இருக்கிறதா இந்த மாதிரி போடும். அப்போ தென் இதே செட்டு அது சப்செட்டாக இருக்கும். அது இம்ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். AAB. நம்ம இதில் வந்து உனக்கு ரெண்டு எலமெண்ட் இருந்ததுன்னா 2 ஸ்கொயர் எத்தனை 1 2 3 4 சப்செட்ஸ். அடுத்து ரைட் ஆன் த பவர் செட் ஆஃப் ஃபாலோயிங் செட்ஸ். பவர் செட் என்ன? ஆல் த சப்செட்ஸ், அதாவது செட் ஆஃப் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் A. அதான் என்னது பவர் செட். அப்போ இதில் வந்து முதல்ல சப்செட் ரெண்டு எலமெண்ட் இருக்கிறதுனால வந்து 4 சப்செட்ஸ் வரும். இதில் 3 எலமெண்ட் இருக்கிறதுனால 2 + 3 8 சப்செட்ஸ் வரும். இப்போ பாரு, நம்ம பவர் செட் வந்து P of A அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எம்டி செட்டை வந்து போட்டுக்க. தென் ஒரு எலமெண்ட் A, B அதே செட். இதுதான் பவர் செட் ஆஃப் A. தென் இந்த Bல B பவர் செட் ஆஃப் B is equal to இவர் எதில் முதல்ல எம்டி செட் போடணும். அப்புறம் இதில் உள்ள எலமெண்ட் வச்சு போடுவோம். 1 2 3 then 1 2 2 3 1 3 then அதே செட் 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை P of B ன்னு சொல்கிறோம். 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் இங்கே 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் பவர் செட் ஆஃப் B. பிங்கிற செட்டுடைய எல்லா சப்செட்டையும் வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? செட்டை ஃபார்ம் பண்ணிருக்கோம். T is equal to PQRS அப்படின்னா 4 எலமெண்ட் செட். இப்போ பவர் செட் ஆஃப் D பவர் செட் ஆஃப் Dனா எடுத்துருக்கோம். இதனுடைய சப்செட்ஸ் எல்லாம் எழுதி அதை ஒரு செட்டாக பண்ணோம்னா அது பவர் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் D. இப்போ இதில் P of D இதில் வந்து 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது நம்பர் ஆஃப் D வந்து 4 இருக்குது. அப்போ பவர் செட்டுக்கு எத்தனை இருக்கும்? பவர் செட் ஆஃப் D நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் D வந்து என்ன இருக்கும்? 2/4 இருக்கும். 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ இதில் வந்து 16 இருக்குது. 16 சப்செட்ஸ் கிடைக்கும். அந்த 16 சப்செட்ஸையும் எழுதி அதை என்ன செஞ்சுருக்கோம்? ஒரு செட்டில் போட்டால் அதான் பவர் செட் ஆஃப் D. தென் 4th சம் பாரு. E is equal to pi. பைங்கிறது வந்து எம்டி செட். எம்டி செட்னா ஒரே ஒரு எலமெண்ட். அப்போ அதே தான் சப்செட்டாக இருக்கும். ஒரு சப்செட் தான். அப்போ இதனுடைய பவர் செட் என்னது? அந்த எம்டி செட்டை உள்ளே அடைக்க ஒரு செட் தான். உனக்கு பவர் செட்டுன்னா எப்படிங்கிறது நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Now 9th sum. Find the number of subsets and the number of proper subsets. Number of subsets நம்ம ஃபார்முலா ஏற்கனவே எடுத்துக்கிறோம். அது எப்படிங்கிறத நீ திரும்ப ஒருக்கா நினைக்கிறது. நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறது 2 power m அல்லது 2 power number of A.
2 power mங்கிறது நமக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டியில் படிச்சோம் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டுக்கு என்ன வாட் இஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் is equal to 2 power m minus 1 here number of w what is number of w cardinal number of w என்ன பாரு மூணு நம்பர் மூணு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்ப number of w is equal to 3 then number of subsets is equal to 2 power 3 2 power 3 2 into 2 8 அப்ப 8 subsets இது 8 subsets என்ன படிச்சோம் அத பாரு number of proper subset number of proper subset னா ஒரு 1 நீங்க என்ன செஞ்சிரணும் மைனஸ் பண்ணு is equal to 8 ல இருந்து 1 மைனஸ் பண்ணேனா வந்து number of proper subset கிடைக்கும் அதாவது இந்த செட்டை நம்ம என்ன செய்யணும் மைனஸ் பண்ணிடணும் 8 minus 1 7 அப்ப w வந்து number of subsets 8 number of proper subsets is equal to 7 then x is equal to x square அதாவது ஸ்கொயர் அது வந்து என்ன 100 less than or equal to 100 இது ஸ்கொயர்ஸ் இது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்ப இதெல்லாம் அது 1 4 9 8 16 25 36 49 64 81 100 ஸ்கொயர்ஸ் இது less than or equal to 100 அப்போ இதுல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு number of x is equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 elements are here therefore number of subsets இத நமக்கு m ஞாபகம் number of x னா m இங்க number of m அதனால நம்ம 2 power m 2 power 3 போடுறோம் இப்போ here number of x is equal to 10 that is m so number of subsets is equal to 2 power m that is equal to 2 power 10 2 power na 2 power 10 na enna varum 2 into 2 into 2 2 into 2 into 2 2 into 2 into 2 2 3 6 9 10 times போடும் ஏற்கனவே 2 power 3 க்கு நம்ம 8 கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப 3 3 என்ன எழுதிக்கலாம் போடலாம் அப்ப 8 into 8 into 8 into 8 into 8 16 இங்க 8 into 8 64 into 8 into 16 இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடு 64 into 16 6 into 4 24 2 6 into 6 36 38 4 6 4 2 10 1024 வருது உனக்கு அப்ப 2 power 10 8024 அப்போ number of subsets of x is equal to 1024 அப்புறம் பாரு number of proper subsets ரெண்டாவது क्वेश्चन number of proper subsets என்ன சொல்லிருக்கோம் இந்த 2 power m ல இருந்து 1 மைனஸ் பண்ணிருக்கோம் 1024 ல இருந்து 1 மைனஸ் பண்ணிரு 1023 these are this 1023 proper subsets இருக்கும் 1024 subsets இருக்கும் here 10 sum if number of a is equal to 4 then find the number of p of a நம்ம a ங்கற செட்ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்போ அந்த பவர் செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே பவர் செட்னா என்ன இதனுடைய எல்லா சப்செட்டையும் கொண்ட செட்ஸ் அப்ப நம்ம சப்செட்க்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்க்கு 2 power m அப்படின்னு படிச்சிருக்கோம் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்க்கு 2 power number of subsets 2 power m னு படிச்சிருக்கோம் அப்ப here number of a is equal to m அதான் a number of a னா உனக்கு m அப்ப number of p of a is equal to 2 power m 2 power m னா வரும் 2 power 4 2 power 4 னா 2 into 2 into 2 into 2 அதாவது 16 அப்போ if number of a is equal to 4 then number of p of a is equal to 16 here second sum if number of a is equal to 0 then find number of p of a number of a is equal to 0 that is m therefore number of p of a is equal to 2 power m 2 power 0
தெரியுமா? do you know 2 power 0, any number power 0, anything power 0 is equal to 1. அதே a power 0 is equal to 1. எந்த நம்பருக்கு பவர் 0 ஆகும் அதோடைய மதிப்புடைய வேல்யூ 1, ஆன்சர் 1 ஆகும். 2 power 0 is equal to 1. அப்போ இதில் வந்து ஒரு எலமெண்ட்டுமே நம்ம இந்த சம் பார்க்கலாம். ஒரு எலமெண்ட்டுமே இல்லாத செட்டுக்கு வந்து ஒரே ஒரு சப்செட் தான் இருக்கும், அதாவது அது எம்டி செட் ஆகும். 2 power 0 is equal to 1. அப்போ if number of a is equal to 0, then find number of p of a is equal to 1. Here converse இங்க பாரு, number of p of a அதாவது பவர் செட் உடைய number of elements 256 னா number of a அப்படி கேட்கலாம். இங்க பாரு, number of p of a is equal to 256, that is also is equal to 2 power m. நம்ம அப்படிதான் கண்டுபிடிக்கணும். number of p of a is 2 power m. அதில் நோட் கொடுத்துருந்துச்சு number of subsets. அப்போ number of p of a is equal to 256, that is equal to 2 power m. Here இந்த 256 வந்து நீ வந்து 2 power power of 2 ல மாத்து. 256 பாரு, 256 2 1 2 128 into 2 256 10 2 64 into 2 128 32 into 2 64 16 into 2 32 8 into 2 16 4 into 2 8 2 into 2 பாரு 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 power 8 தான் 2 power 6. 2 power 8 is equal to 2 power 6 and 2 power 8. இங்க பாரு, அப்போ பவர் வந்து m is equal to உனக்கு என்ன இருக்கு 8 இருக்கு. m is equal to 8, that is equal to number of a. that is equal to number of a is equal to 8. இப்போ number of a 8 இருந்தாதான் நமக்கு number of p of a 256 கிடைக்கும். number of p of a 256 இருந்தா number of a is equal to 8. இந்த பவர்ஸ்னா இது number of a இருக்கு. then you have to homework வந்து நீ நம்ம ஏற்கனவே இந்த 10th சம் பாரு, பேஜ் நம்பர் 12 ல எக்ஸசைஸ் 1.ல 6 7 8 9 and 10th சம்ல நீ என்ன செய்யணும், அப்படியே எழுதி செய்து அனுப்பணும். இந்த சம் நம்ம ஏற்கனவே எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. எதாவது செஞ்சு செஞ்சுட்டு அந்த ஹோம்ஒர்க்கு அது செஞ்சு அனுப்பணும். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் சி